அந்த படத்தை பத்தி பேச வேண்டிய இடத்துல இந்த படத்தை பத்தி பேசிக்கணும். இந்த வீடியோல அந்த படத்தை அங்கதான் சொல்லியிருக்கணும். ஆமா, என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. as I am suffering from vaccine. ஓகே, ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். திஸ் இஸ் தேர்ட் மூவி தனுஷ் டைரக்டோரியல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன படம் வந்துச்சு? பாப்பாண்டி. பாப்பாண்டி இஸ் அ ரோம்காம். அந்த ஜானர் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. ஆமா, ராயன் பார்த்தனா பிரதர்ஹுட்டா. அது ராயன் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும், டார்க் ஆக்ஷன். இப்ப பார்த்தனா கம்ப்ளீட்லி நான் எடுத்த ஜானரே எடுக்க மாட்டேங்கிற ஒரு இதுல ஒரு யூத் யங் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யூஷுவல் ஸ்டோரி அப்படின்னு. யூஷுவல் ஸ்டோரி படம் ஃபுல்லா தான் சொல்றாங்க. ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தாங்க. எல்லாத்துலயுமே ஒரு அண்ட் யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் டேக்லைனே போட்டிருக்காங்க. ஆனா இந்த படம் நைட்ல ஷூட்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு போல. ஏன்னா இப்ப பாருங்க, இட்லி கடையோட போஸ்ட்லாம் வெளியாகி இப்ப அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது February 14, அது April 14 தானே. அப்பனா இது ரிலேட் ஆயிடுச்சு. இல்ல, அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லா Feb 14க்கு ரிலீஸ் பண்ணணும்னு தான் இந்த படத்தை வச்சிருந்தாங்க நான் நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே. பட் ஸ்டில் விடாமுயற்சி வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. இனிஷியல் ரிலீஸ் வாஸ் February 10. விடாமுயற்சி வந்ததுனால திடீரென்று விடாமுயற்சி உள்ளே வந்ததுனால ரேஸ்க்குள்ள டிராகன் அண்ட் நீக் டேட் மாத்திட்டாங்க. ஆமாமா, டிராகனோட இது நான் பார்த்தேன். தலையே வரும்போது நம்ம தள்ளி தானே நம்ம வந்து நிறைய தப்பு பண்றோம். ஏனாச்சு அந்த படத்தை பத்தி பேச வேண்டிய இடத்துல இந்த படத்தை பத்தி பேசிக்கணும். இந்த வீடியோல அந்த படத்தை அங்கதான் சொல்லியிருக்கணும். ஆமா, பரவாயில்ல, மாறி மாறி பாத்துக்கிட்டோம். சரி, ஓகே, fine, let's see the trailer. தலைவன் எங்க உட்கார்ந்திருக்காரு பத்தியா? ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தாங்க. கஸ்தூரி ராஜா. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அந்த அப்போ இந்த பையன் யாரு? பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. பிரபு யார் பேரு? தெரியல. தனுஷ் பேரா? ஓ, தனுஷ் ஒரிஜினல் பேர் பிரபு தான். இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவுடா. இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன். இந்த பொண்ணு யாரு இருந்தா? டான்ஸ் ஆடுற ஸ்கொயரா என்னமோ. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? my ex girlfriend. அனிகா. இன்னொரு பொண்ணு வேற. சரத்குமார். This is பிரபு. பட் ஓகேலா. ஓப்பனாவே சொல்றேன், ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. I don't care. அந்த மாதிரி சமையிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டெப்பே நல்லா இருக்கும். உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காது. நல்லா இருந்துச்சுல. Let's get married. So cute. கண்ணு முன்னாடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. டேய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்லை. ஏய், அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்டா. நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் இந்த சீன்லாம் பார்க்கறப்போ உனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை? தனுஷ் வரையா வழக்கமான காதல் கதை ஒன்று படிச்சு சொல்றேன். ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஹோலி லேண்ட் மைக் போட்டிருக்காரு தனுஷ். ஹோலி லேண்ட். ஆனா கண்டிப்பா இந்த படத்தை ஓட்டுறதுக்காக கண்டிப்பா ஒரு ரெசிபியன்ஸ் வந்துருவாரு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் படம் அவருக்கு தெரியாத எப்படி மார்க்கெட்டிங் பண்ண. பாப்பாண்டிலையும் ஃபிளாஷ்பேக் வந்து அவர் தானே கொஞ்சம் நேரம் ஃபிளாஷ். இதுல எப்படி வருவாரு? கதை சொல்ற மாதிரி வருவாரோ மேபி வரலாம். அந்த கடைசி கேட்ட வந்து பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து கேட்ட மாதிரி நிறைய வரலாம். நல்லா தான் இருந்துச்சு ட்ரைலர். ஒரு பையனோட இப்ப இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை கல்யாணம் பண்ணி நினைக்குது. அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தங்க கூட கல்யாணம் பண்ணிக்க போகுது. இவனுக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துல இவன் என்ன பண்றான்? ஸ்மோக் விட்டுருப்பாங்களோ. அந்த பொண்ணு ஏன் வாந்தி எடுத்துச்சு? எவ்வளவு கேள்வி வருது. தனுஷே அவ்வளவு ஈஸியா இது ஒரு சாதாரண ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தாங்க. நீங்க அதுக்கு ஒரு டீகோட் நீங்க எப்படி மதிக்கிறீங்க?
அந்த இப்ப விடாமுயற்சி படத்துல ஒருத்தன் சிகரெட் அடிச்சு பாத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கப்பா தண்ணி ஒரே ஷாட் தான். இல்ல டீகோட் பண்ணலடா. நம்ம வாழ்க்கையில சாதாரண கதைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த புண்ணியம் வாழ்ந்துடுச்சு இவன் அவங்க மனசுக்கு போனா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு கதையா தான் இருக்கும். அதான் தான் சொல்றேன். ஆனா கரெக்டான போட்டி ப்ரோ, கரெக்டா வந்திருக்கு. இந்த இதுவும் டிராகனும் கரெக்டா யங்ஸ்டர்ஸ்குள்ள அதான் சொல்றேன். 2 பேரும் வேலண்டைன்ஸ் டே தான் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா வேலண்டைன்ஸ் டே ஒரு யூத் ஃப்ரெஷ் ஸ்டோரி, ஸோ கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணி வந்தது தானே. ஆனா எல்லாமே புது முகம். ஆமா ஆமா. ஸோ இருக்க ஒரே ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துல என்னன்னா, ஒன்று தனுஷ் டைரக்டர், இன்னொன்று ஜிவி பிரகாஷ் மியூசிக். தனுஷும் ஜிவியும் ஒன்று சேர்ந்தாவே பயங்கரமான ஒரு காம்போ தான். ஆமா, லைக் அல்டிமேட் காம்போ. பாட்டுலாம் பயங்கர ஹிட் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சி, கோல்டன் ஸ்பேரோ. அதுக்கப்புறம் 2வது பாட்டு அது என்ன, ஏன் காதல் ஃபெயிலா போச்சுடா, காதல் ஃபெயில் சாங். அது கேட்டேன். எனக்கு அந்த ஸ்டெப் ரொம்ப பிடிக்கும், அந்த பீட்டே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பாலையும் 6 அடிச்சிருவாரு தான் நினைக்கிறேன் தனுஷ். கிளியர் ஷாட்டா ஒரு நல்ல கதை, அது எப்படி ஸ்கிரீன் பிளே கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா ஓடிடும். பாண்டியா அது ஓடுனுச்சுன்னா பெர்ஃபார்மர் செம்ம பெர்ஃபார்மர். இவர் என்ன மாதிரி பெர்ஃபார்மர் தெரியல, அது ஒரு நல்ல கேள்விதான். பட் நான் என்ன சொல்றேன்னா, தனுஷ் ஆல்ரெடி நோ வாட் டு பிரிங் டு த ஸ்கிரீன் டு மேக் இட் ஹிட். பிகாஸ் புதுசு இல்ல, 3வது படம் எடுக்கிறார் இப்போ டைரக்டரா. அதுவும் கரெக்ட் தான். ஆமா, ஆல் குட். எனக்கு அனிகா சுரேந்திரன் பிடிக்கும், குழந்தையா தான் பார்த்துட்டு இருந்தேன், ஹீரோயினை இப்பதான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப again I don't want to typecast and I don't want to question her performance. She is a good performer, but இதுன்னு பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. கல்யாணம் அது இது எல்லாம் எல்லாருமே சின்ன பசங்க. நம்ம வந்து சின்ன வயசுல அந்த பெண்ணை பார்த்துட்டே அந்த ஃபேஸ் வந்துட்டு அந்த விசுவாசம் தான் ஞாபகம் வருது. அப்படி அந்த அதுலயே இருந்தது நிறைய என்னமோ தெரியல. அந்த விசுவாசம் அந்த பாட்டு கிளைமேக்ஸ் அப்பா, எல்லா படத்துலயுமே அப்பா தான். அது மட்டும் தான் பரவாயில்ல. இப்போ எப்பதான் அவங்களையும் நம்ம ஹீரோயினா பாக்குறது. வாழ்த்துக்கள் அனிகா அண்ட் பவிஷ் அண்ட் த ஹோல் டீம். இப்போ என் பாட்டை கேளு.